நேர்கொண்ட பார்வை படத்தின் போதே திரு அஜித் சார்ட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, சார் ஸ்டேஜில் சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்ணுறேன்ட்டு, இங்கே சொன்னீங்க ஸ்டேஜில். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிகையாளரை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இலிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்படி கிடையாதுன்னு இப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்ச கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பார்வை படத்தின் போதே திரு அஜித் சார்ட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இதில் நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்கு இப்படி இருக்குல்ல, எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு, சரக்கு, பார்ட்டி, டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசாக ஒழிஞ்சு ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தட். சார் பாண்டே சார், சார் படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடம் பையன் திருடம் ஆகக்கூடாதுன்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிகையாளராக ஆவாங்களா இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரியல. நம்ம வந்து ஏதோ பிள்ளைகளாக வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு. நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க, வந்து எங்கள் அப்பா தான் என்னை கேட்டு பேக்கல, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், பொசுக்கு கூட்டிங்க உணர்ந்து போய் தள்ளி வந்திருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ, நானே என்ன அப்புறம் தெரியல, பிள்ளைகள் என்ன போதும், அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். சார் டைரக்டர் சார், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இப்போது தமிழ் படத்துக்கு 1.5 கோடி ரூபா அந்த சம்திங் சொல்கிறீங்க, கன்னட படத்துக்கு வந்து 75 சம்திங். எதனால சார் அந்த வேரியேஷன் நினைக்கிறேன்? டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு பாட்டால் ஆரம்பித்து நடிகர்களோட சம்பளம், டெக்னீஷியன்ஸோட பேமெண்ட்டு எல்லாமே வந்து மாறுபடுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40% டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு இது வைஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈசிஆரில் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணோன்னா இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லொக்கேஷன் இது. அங்கே வந்து பெங்களூர்லேயே பெரிய பங்களா ஒன்று இருக்குது, ஹாலிவுட் ஹவுஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 வெரைட்டி ஆஃப் பங்களோ, நிறைய ஆடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடு ஷூட் பண்ணாலும் 55,000 ரூபா தான். ஸோ இது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நடிகருடைய சம்பளம், லேபர் விஷயங்கள் எல்லாமே. இங்கே வந்து ஒரு 1300 ரூபா ஒருத்தவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா அங்கே 920 ரூபா 400 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து மாறும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வாட்டி நம்ம பேசிக்கிட்டு செய்யலாம். அங்கே இது ஒன்று நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் அந்த யூனியன் அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே அது கிடையாது, கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. சார் ரங்கராஜ் பாண்டே சார். சார் வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து சமூக போராளிகள் எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமாக உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதுன்னு அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னார், நீங்கள் ஏன் பிரதமராகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பார்க்குறாங்களே, நீங்கள் ஏன் பிரதமர் ஆகலை, முயற்சி பண்ணலான்னு. அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ன்றார்.
அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சி சும்மா ஜாலிக்கு பண்ண நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுத்தபோது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோபரப்படுங்க சார், டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். என்னையும் விட மாட்டேன், நானும் வந்து கிளம்பி தான் பார்த்தேன். டேரக்டர் விட்டே மாட்டார். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில், அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான், அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஐஎஸ்ஆ இருக்கு. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறைய இருக்கு அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்கா டெலிவரி பண்றதுல வந்து ரொம்ப பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ஸ் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பர் கையமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லணுமே பீதியிலே வச்சிருந்தாங்க நம்மள. ஏன்னா டைரக்ட் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிருக்காரு. அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லரை வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டின போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காவுக்கு மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடல் உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.